பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கான்செப்டில் என்ட்ரு பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேல் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அவுட்கோயிங் பேமெண்ட்டும் போட போகிறோம், சேல்ஸ் பண்ணதுக்கான இன்கமிங் பேமெண்ட்டும் போட போகிறோம். இந்த ஃப்ளோ மட்டும் நம்ம இப்போ ரன் பண்ணி காட்டுறோம். இதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி போகிறோம். இன்வென்ட்ரிக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐட்டம் மாஸ்டர் க்ரியேட் பண்ணுறா இருந்தால் ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிக்குள்ளே தான் போகணும். இன்வென்ட்ரியில் ஐட்டம் மாஸ்டர் டேட்டான்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். இதில் ஐட்டம் நம்பர் இங்கே வந்து எல்லாமே நம்பரை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ ஐட்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்கறதுல ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு செட் பண்ணியிருக்கோமோ அது பேஸ் பண்ணி 8 வந்துடும். அதே இது மேனுவல் போட்டிங்கன்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருப்பாங்க. என்ன ரீசனாலாம் உங்களுக்கு ஐட்டம் நம்பர் எது வரைக்கும் போயிருக்குன்னு நமக்கு மெமரியில் வச்சுக்க முடியாது. அதனால் ஆட்டோமேட்டிக் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நேம் போட்டோம்னா அதுக்கடுத்து அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத இதில் போட்டுக்க வேண்டியதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெட்டீரியல் பேர் வந்து சப்கார்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளது. ஆக்சுவலாக சப்கார்டு ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சப்கார்டு ஜெல் 1% ஆக்சுவலாக 15 கிராம் அது. ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் பேர் வந்து இது வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற நேம். சப்போஸ் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் நேம் அப்படிங்கிறது காமன் நேம் ஒன்று இருக்கும். அந்த காமன் நேம் தெரியும் அப்படின்னா ஃபாரின் நேமில் அதை என்ட்ரு பண்ணிச்சோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற நேம், அதனால் அந்த நேம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஐட்டம் டைப் ஐட்டம் தான். லேபர் இருக்கும், ட்ராவல் இருக்கும். ஐட்டம் அப்படிங்கிறது நார்மல் ஐட்டம். லேபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தீங்கன்னா லேபர் ஐட்டம் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ராவலுங்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக இது இந்த லேபரும் ட்ராவலுக்கும் உங்களுக்கு உள்ள இன்வென்ட்ரி மெயின்டைன் ஆகாது, அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஐட்டம் குரூப் ஆக்சுவலாக ஐட்டம் குரூப்பை பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஐபி பிஸ்னஸ் ஒன்று வரைக்கும் இப்போ எப்படி போகும்னா ஐட்டம் குரூப்பை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஜிஎல் எல்லாமே போகும். ரா மெட்டீரியலாக இல்லாட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் குட்ஸாக இந்த மாதிரி இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கன்சியூமர் குட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கான ஜிஎல்ஸ் இதெல்லாம் அசைன் பண்ணுறதுக்கு ஐட்டமைஸ் ஐட்டம் குரூப் பேஸ் பண்ணி ஜிஎல் அசைன் பண்ணலாம், டிட்டர்மினேஷனில் ரூல் ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஐட்டம் குரூப் போட்டிங்களோ அதை பேஸ் பண்ணி ஜிஎல் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக போடுறோம். இதில் வந்து யூஎம் குரூப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஎம் குரூப் பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இது மாதிரி கேஜியில் இது பண்ணலாம், லிட்டரில் இது பண்ணலாம், மேனுவலில் நம்பர்ஸில் போடலாம். எதுக்காக இது போடுறோம் அப்படின்னா குரூப் ஆஃப் யூஎம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 1 கேஜியில் வாங்குவீங்க, கிராமில் சேல் பண்ணுறீங்க, அல்லாட்டா லிட்டரில் வாங்குவீங்க, மில்லி லிட்டரில் சேல் பண்ணுவீங்க. அந்த நம்பர்ஸில் வாங்கலாம். நம்பர்ஸில் வாங்கி வேறு செட்டாக மாற்றி நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான யூஎம் கன்வர்ஷன்லாம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ளது தான் இந்த யூஎம் குரூப்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்கோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்கோட் என்ன பண்ணால் பார்கோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் ஒரு 10 ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமர் குரூப் வெண்டார் குரூப் பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஒன் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள பேஸ் பண்ணி ப்ரைஸ் நீங்கள் வேரியேஷன் பண்ணி நீங்கள் இப்போ ஹோல்சேலர் டீலராக இருந்தால் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் போகணும், ரீட்டெயிலாக இருந்தால் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் போகணும், அந்த மாதிரி இது பண்ணுறது பண்ணலாம். அதே மாதிரி யூனிட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன கரன்சியில் ஃபிக்ஸ் பண்ண, ப்ரைமரி கரன்சியில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஃபாரின் கரன்சி ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி எதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி செட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் கரன்சின்னு சொல்லுவாங்க, பிபி கரன்சின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிஸ்டம் கரன்சி அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளோபல் கரன்சி செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். கரன்சி வந்து பார்த்திங்கன்னா பிபி கரன்சி பிஸ்னஸ் பார்ட்னர் கரன்சி. ஆக்சுவலாக வெண்டாராக இருந்தால் எந்த இதில் ட்ரேட் பண்ண போகிறாங்க, கஸ்டமர் இருந்தால் எந்த கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வெண்டார் கிரேஷன் கஸ்டமர் கிரேஷன் அப்போ வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இது வித்ஹோல்டிங் டேக்ஸ் லைபிள் இருக்கா, அந்த மெட்டீரியலுக்கு இருக்கா இல்லையாங்கிறது பேஸ் பண்ணி உள்ளது. ஸோ இதில் மேனுஃபேக்சரர் நேம் போடுறதா போட்டுக்கலாம். அடிஷ்னலாக அந்த மெட்டீரியலுக்கு ஏதாவது ஐடென்டிஃபையர் வைக்க போகிறீங்கன்னா வச்சுக்கலாம். ஷிப்பிங் டைப் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆக்சுவலாக ரோட்வேவா இல்லை ஏர்வேஸ் வழியாக பண்ணுறீங்களா இல்லை ஷிப்பிங்கா,
ஸோ அந்த மாதிரி வந்து ஷிப்பிங் யார்டு வழியாக பண்ணுறீங்கன்னா அந்த இது எல்லாமே இதில் கொண்டு போ சீரூட்டர் இருந்தால் அது மாதிரி போட்டுக்கலாம். இதில் மேனேஜ் ஐட்டம் பை அப்படிங்கிறது இதில் வந்து மேனேஜ் ஐட்டம் பேட்ச் வைஸ் பண்ண போகிறீங்களா, சீரியல் வைஸ் பண்ண போகிறீங்க. நன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் சீரியல் ரன் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி நன்னில் போகும். இல்லை பேட்ச் சீரியல் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேட்ச்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் மேனேஜ் மெத்தட் ஆன் ரிலீஸ் இருக்கும். ஆன் ரிலீஸ் கிடையாது. ஆன் ரிலீஸ் வேணும்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பேட்ச் கேப்சர் ஆகும், அடுத்த தடவை கேப்சர் ஆகாது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் எவ்ரி டிரான்சாக்ஷன் சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் போகும்போது சேம் பேட்ச் நம்பர் அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே போகும். அதனால் ஆன் எவ்ரி டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இஷ்யூ ப்ரீமியர் பார்த்தீங்கன்னா சீரியல் அண்ட் பேட்ச் நம்பர் ஓகே. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் செலக்ட் பண்ணுறதுல இது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிருக்கும். இன்னும் இந்த மெட்டீரியல் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும் ஆக்டிவில் பண்ணுறது இது மாதிரி இருக்கும். எதுக்காக ஆக்டிவ் இன்ஆக்டிவ் வச்சுருக்காங்கன்னா அந்த மெட்டீரியல் இது பண்ணுறது. அட்வான்ஸுங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் சீசனிங் டைமில் மட்டும் அந்த மெட்டீரியல் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்துக்காக வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐட்டம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஐட்டமாக இருந்தால் சர்வீஸில் என்ன பண்ணியிருக்கோம். இது மெட்டீரியல் இது பண்ணியிருக்காங்க. எக்ஸைஸ் டியூட்டி இது இருக்குது அப்படின்னா எக்ஸைஸ் கிளிக் பண்ணணும், இல்லைன்னா அது தேவையில்லை. நம்ம வந்து இந்தியா பொறுத்த ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி ரன் பண்ணுறோம், அதனால் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இருக்காது, அங்கே வேட்டு தான் இருக்கும். அப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிங்கன்னா ரா மெட்டீரியலாக என்ன ஹெச்எஸ்என்னா கோடு இது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். டேக்ஸ் கேட்டகரி ரெகுலரில் போட்டு ரெகுலர் அது தேவையில்லைன்னா நில் ரிட்டர்ன்